இன்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து கடகராசியில் பிறந்த அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது பணிவான வணக்கம். இன்றைய பதிவில் வரக்கூடிய குரு வக்கர பலன்களை கடகராசியில் பிறந்தவர்களுக்கு பார்க்கலாங்க. கடகராசியில் பார்த்திங்கன்னா புனர்பூசம் 4ஆம் பாதமும், பூசம் 1, 2, 3, 4 பாதங்களும் மற்றும் ஆயில்யம் 1, 2, 3, 4 பாதங்கள் அடங்கியுள்ளது. இந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா குரு பகவான் இப்போது அதாவது புரட்டாசி மாதம் 23ஆம் நாள் நிகழும் மங்களகரமான குருவதி வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் நாள் மிருகசீரிடம் 2ஆம் பாதத்தில் குரு பகவான் வக்கரம் அடைகிறாருங்க. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்காரு. இந்த வக்கர காலத்தில் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்து பலன்களை விட 10ஆம் இடத்து பலன்களையே சிறப்பாக எடுக்க வேண்டும். எப்படி என்றால் உங்களுடைய ஜீவனஸ்தானத்துக்கு ரொம்ப சிறப்பான யோகத்தை தராருங்க. இந்த வரக்கூடிய வக்கர காலத்தில் பார்த்தீங்கன்னா மிருகசீரிடம் 2ஆம் பாதத்தில் வக்கரம் அடைஞ்சு இந்த ரோகிணி 3ஆம் பாதம் வரை சென்று அதே ரோகிணி 3ஆம் பாதத்தில் பார்த்திங்கன்னா வக்ரம் நிவர்த்தி அடைகிறாரு. இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தொழில்ஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகுதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் மிகப்பெரிய நல்ல லாபங்களை மட்டுமே பார்ப்பீர்கள். மேலும் உங்களுடைய திருமண காலம், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு குருபலன் சிறப்பாக இருக்குதுங்க. அஷ்டம் சனி இருந்தாலும் ஒரு பக்கம் அது பாட்டுக்கு இருக்கட்டுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அஷ்டம் சனி கூட பார்த்திங்கன்னா அவர் வக்கர காலத்தில் அதாவது பவர் குறைஞ்சு தான் காணப்படும். எப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் இப்போ வக்கர காலத்தில் இருக்கிறார். அதனால் அவரை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. மற்றும் பார்த்திங்கன்னா திருமண வயதில் இருக்கும் கடகராசியில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் நல்ல வரன்கள் இல்லம் தேடி வரப்போகிறது. இந்த குரு வக்கர காலங்களில் நல்ல மன வாழ்க்கை அமையப்போகிறது. எத்தனையோ இடம் வாங்குவீர்கள், வீடு கட்டுவீர்கள், கிரகப்பிரவேசம் பண்ணுவீர்கள், வண்டி வாகனங்கள் வாங்குவீர்கள், காடு தோட்டங்கள் வாங்குவீர்கள். காடு தோட்டங்கள் என்றால் வெறும் காடு தோட்டமல்ல, எத்தனையோ தென்னை மரங்கள், கிணறுகள், ஆடு மாடு, குறைவில்லாத செல்வங்கள், இந்த மாதிரியெல்லாம் இந்த குருவக்கர காலங்களில் உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்கள் நடக்கப் போகுதுங்க. மேலும் இந்த கடகராசியில் பிறந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது அன்பான நல்வாழ்த்துக்கள். மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள்.